அரசின் நிர்வாக அலட்சிய போக்கே இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. அரசு தான் பொறுப்பு அப்படின்னு. எஸ், முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும். 30 பேருக்கு ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி? ஓகே, இன்னொன்று மார்னிங் 5 மணிக்கு முன்னாடியே ஏன் வந்து அந்த உடல்கள் எல்லாமே எரியூட்டப்பட்டது. கரூர் கேஸ் டிவிகே விஜய் அவர்கள் எதுவும் எதிர் மனுதாரரே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட் அவர்கள் அவரை பற்றின கருத்து எப்படி வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டம் அமைதியாக தாங்க நடந்துட்டு இருந்துச்சு, டில் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் போலீஸ் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு ரீசனும் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு அடிபட்டுச்சு இல்லை, அது எப்படி ஒரு போலீஸுக்கு கூட அடிப்பட்டு. இந்த கூட்டத்தில் இவ்வளோ நெரிசல் ஏற்பட்டது, திடீர்னு கரண்ட் எப்படி போச்சு, மக்கள் அந்த இடத்துல மட்டும் எப்படி நசுக்கப்பட்டார்கள், போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக நடக்கப்பட்டது, நிறைய கேள்விகள் யோசிச்சா நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆமா, இது ஒரு விதத்துல ஹைகோர்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதாவது பேசிக் ஒரு விஷயங்கள் எல்லாமே, தண்ணி இருக்கா, லைக் மருத்துவ வசதி இருக்கான்னு பார்க்க வேண்டியது, சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம் காவல்துறையும் அதுல வந்து பார்க்கணும் அப்படின்றது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஒரு விஷயம் ஆட் செய்யப்பட்டதுன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் மனு இங்க வந்து தாக்கல் பண்ணி நிறைய வதந்தியா உண்மையும் தெரியல மேம். அது ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, அவர் என் கணவர் தான், ஆனா அவர் கூட நான் இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல, அவர்கிட்ட காசு கொடுத்து வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அரசின் சாதகமாக வந்த தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, தனி நீதிபதி மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி காட்டம், அந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ஹைலைட்டடா போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதை தாண்டி என்னன்னா, எஸ், சிபிஐ விசாரணை கோரிய விஷயத்துல அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விஜய் தப்பிச்சு ஓடலை, இதுதான் மெயினான பாயிண்ட். இவ்வளோ நாளாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பாயிண்ட், விஜய் அவர்கள் தப்பிச்சு ஓடலை, போலீஸ் கட்டாயப்படுத்தியதால் தான் அங்கிருந்து சென்றார், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும், ஸோ நீங்கள் அங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, அட்வொகேட் பிரியதர்ஷினி அவங்கள சந்திச்சு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். காலையில இருந்து ஒரே பரபரப்பு, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படின்னு. அடுத்தபடியாக அப்படியே விஜய்க்கு சாதகமாக வந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, தீர்ப்பு வந்து விஜய்க்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க. உங்களது கருத்து? இந்த விஷயம் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும். தட் இஸ் ஃபைனல் டெஸ்டினி அப்படிங்கிற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா லைக் மெட்ராஸ் ஹைகோர்ட்டா இருக்கட்டும், மதுரை ஹைகோர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க விசாரிச்சது, தனி மனித பெஞ்ச் ஜட்ஜ் அவர்கள் கொடுத்த கண்டனங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரை பத்தி அவதூறுகள் பரப்பும் போது அவர் வந்துட்டு அது ரொம்ப லைக் அஃபெண்டடா ஃபீல் பண்ணி அவர் பேசின விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இன்னொன்று, ஜட்ஜஸோட ஜட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம லைக் டிஸ்கஸ் பண்ணலாம், லைக் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதுக்கான விஷயங்கள் அப்புறம் நிறைய நடந்தது. ஏன்னா நம்ம திரும்ப முதல்ல இருந்து ஸ்டோரி எடுத்தோம்னா பீப்புள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்ல என்ன அப்ரோச் பண்ணாங்க, காவல்துறை தரப்புல இருந்து என்ன எஃப்ஐஆர் போடப்பட்டது, அப்புறம் ஹைகோர்ட் வந்து மதுரை உயர்நீதிமன்றமா இருக்கட்டும் இல்ல சென்னை உயர்நீதிமன்றமா இருக்கட்டும், அவர்கள் கேட்ட கேள்வி, இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் பெருசா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அன்னைக்கு, அதாவது சிபிஐ விசாரணை வேணும்ன்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காம்பன்சேஷன் அதிகரித்து கொடுக்கணுன்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் புசி ஆனந்த் அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் போடப்பட்ட ஆன்டிசிபேட்டரி பெயிலாக இருக்கட்டும். ஏன்னா அங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அந்த விஷயம் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாச்சு. அவங்க போட்ட வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனாக இருக்கட்டும். A1 மதியழகன் அவர்களும் மாசி பவுன்ராஜ் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. இவங்களை வந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஹைகோர்ட்டும் சில பரபரப்பான கேள்விகள் அங்கே எழுப்பப்பட்டது. ஏன் ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணல, ஏன் வாகனத்தை இன்னும் பறிமுதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம். அப்புறம் கூட்டத்திற்குள் வந்து ரசாயனம் தெளிக்கப்பட்டதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுத்த ஒரு கேஸாக தான் இது இருந்தது. கடைசியான அப்டேட் என்னவா இருந்ததுன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர் போகணும், சோ மக்களை சந்திக்கணும், மக்களை பார்க்கல, ஏன் பார்க்காம வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அந்த இடத்துல இருந்தது. சோ அதுதான் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு, தலைமை பான்பை இல்லைன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நிறைய விஷயங்கள், பல்வேறுபட்ட கருத்துக்கள். இன்னொன்று கட்சி ரீதியாகவும் இது நிறைய டர்ன் எடுத்தது இல்லையா. ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு பெரிய கரூர்ல நடந்த விஷயம் வந்துட்டு நிறைய தாக்கத்தை, அரசியல்ல நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் அவங்கள கருத்துக்களை, மக்களுமே வந்து சோசியல் மீடியால நிறைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு.
சோ தீர்ப்புல என்னென்ன முடிவுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆமா. மக்களுக்கு தெளிவா இப்ப அதான் ஒரு உமா அவர்கள் தலைமையில வந்துட்டு உமா வெங்கடேஷன் அவர்கள் தலைமையில் பாஜக நிர்வாகி அவங்க ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு மனு தான் சிபிஐ விசாரணை வேணும்னு ஆதவர்ஜுன் அவர்களும் கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மனு வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்து விஷயங்கள் எல்லாம் பலதரப்பட்ட வாதங்கள் வந்து அங்க கேட்கப்பட்டுட்டு அவங்க என்னன்னா எல்லாரோட ஆர்கியூமெண்ட்ஸும் அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா எங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நாங்க ஆவணங்களா சமர்ப்பிக்கிறோம், அதை கேட்ட பின் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ நீதிபதி அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே எல்லாரும் வந்து உங்களுடைய வாதங்கள் வாதம் பிரதிவாதம் எல்லாத்தையும் நீங்க வந்து ஆவணங்களா சப்மிட் பண்ணுங்க, அதை வைத்து ஜட்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கறத வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு விஷயமா இருந்தது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன மாதிரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா தனி நீதிபதி மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி காட்டம் அந்த மாதிரியான விஷயங்களும் இப்ப ரொம்ப ஹைலைட்டடா போய்கிட்டு இருக்கு இல்லையா. அதை தாண்டி என்னன்னா சிபிஐ விசாரணை கோரிய விஷயத்துல அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து இப்போ ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT கலைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா SITயும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்னு அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில தனிமனித ஆணையமும் அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா ஹைகோர்ட் இன்னொன்னு இதுல என்ன ஒரு இது கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் இது வந்து தமிழக அரசு அப்பாயிண்ட் பண்ணல, ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட SITனும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஓகே, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இதுல இன்னொரு அப்பீல் போகப்படுமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட கேள்விகள் இந்த ஜட்மெண்ட்டை நோக்கி இப்ப இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜஸ் ரஸ்தோகி இவங்க தலைமையில வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 3 கொண்ட குழு, அதில் 2 IPS அதிகாரிகள் அங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணையை டைரக்டா மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி மானிட்டர் பண்ணுவாங்க? ஆமா, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அந்த கூட்டத்துல இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டது, திடீர்னு கரண்ட் எப்படி போச்சு, மக்கள் அந்த இடத்துல மட்டும் எப்படி நசுக்கப்பட்டார்கள், போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளவு ஸ்பீடா நடக்கப்பட்டது, நிறைய கேள்விகள் யோசிச்சா நிறைய கேள்விகள் கேட்கலாம். சோ இத்தனை கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. ஏன் காவலர்கள் வந்துட்டு சரியா காவல்துறைக்கு தான் பொறுப்பு, ஏன் ப்ராப்பரா அது எந்த விஷயமே பண்ணல அப்படிங்கிற கேள்வி எல்லாம். ஆமா, இது ஒரு விதத்துல ஹைகோர்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதாவது பேசிக் ஒரு விஷயங்கள் எல்லாமே தண்ணி இருக்கா, லைக் மருத்துவ வசதி இருக்கான்னு பார்க்க வேண்டியது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம் காவல்துறையும் அதுல வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த இடம் சார்ந்த பெரிய பிரச்சனை வந்துச்சு, வேலுசாமிபுரம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை, இந்த மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், அப்புறம் வந்து எத்தனை பேர் கூடுவார்கள் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த வண்டி தாமதமாக வந்தது இல்ல கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி மாறி 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 கருத்துக்கள் வைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஒரு விஷயம் ஆட் செய்யப்பட்டதுன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் மனு இங்க வந்து தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. நிறைய வதந்தியா உண்மைன்னு தெரியல மேம். அது ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, அவர் என் கணவர் தான், ஆனா அவர் கூட நான் இல்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல, அவர்கிட்ட காசு கொடுத்து வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இல்ல அது அந்த மாதிரி இல்ல, அது கரெக்டா அவங்க டிஃபைன் பண்ணிருந்தாங்க. அது வந்து நம்ம எந்தெந்த தரப்புல எந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது நம்ம பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் அதுதான், சிபிஐ வந்து விசாரணை வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க இப்போ. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிபிஐல அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர்ஸ் கிரவுண்ட் லெவல் போயிட்டு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பண்றத இந்த SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணணும். தட் இஸ் லைக் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்த விஷயம். அதை தாண்டி இந்த சிபிஐ விசாரணை வந்து ஒன்று மாநில அரசு வந்து கேட்டுக்கொண்டு அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லை கோர்ட் கேன் அப்பாயிண்ட். இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டாக முன் வந்து இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திருமதி மகேஸ்வரி அவர்களும் விஜய் பிஷ்னாய் அமர்வு அவங்களும் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இது. ஓகே, இவங்க தான் இந்த அமர்வு, இவங்க தான் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு அறிக்கையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பதிவாளரை வந்துட்டு இந்த தனி அமர்வு ஜட்ஜும் இந்த 2 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்சும் வந்து விசாரிச்சாங்க இல்லையா, அந்த விசாரணை அறிக்கையை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன விசாரிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி இதை வந்து நீங்க அறிக்கையா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க நோட்டீஸும் இங்க வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே, இல்ல இன்னொரு விஷயம், எல்லாருமே இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை கருத்தில் எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு தான் எல்லாரும் இங்க விமர்சிக்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா இப்ப எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தலைப்புச் செய்தியோட முடிஞ்சு போயிடும். இப்ப அப்படி கிடையாது, எல்லாரும் அவங்க கருத்துக்களை கொடுக்குறாங்க. ஸோ அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், காவல்துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பதவியில இருக்கட்டும், அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறது தவறு இல்லைல்ல, சொல்றது தவறு இல்லை. இங்க ஒரு காமன் மேனா இருந்துட்டு இதை உங்க கருத்துக்களை இது வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஜட்மெண்ட் வந்திருக்குன்றது ஓகே, அவங்க எப்படி இவங்க சொல்லலாம், அவங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இதுதான் கேஷ்வானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ்ல. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜஸ்டிஸ் வில் ப்ரிவைல், எல்லாத்தையும்
விசாரிச்ச பின்பு வந்துட்டு வாதம் பிரதிவாதம் எல்லாத்தையும் கேட்ட பின்பு ஜட்ஜஸ் வந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறாங்க. அந்த இப்ப சொல்றாங்களே, இப்ப லோவர் கோர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், சிவில் கோர்ட் அப்படிலாம் இருக்குன்னா அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து அகைன் தேர் ஆன்சரபிள். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது ஹைகோர்ட், இப்போ ஹைகோர்ட்ல கொடுக்கப்பட்டதையும் அங்க வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்களும் நீங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதுவும் என்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்ட அப்பீல் வந்துட்டு ஏன்னா சிபிஐ விசாரணை வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்ல சொன்ன விஷயம் தான் இங்க அப்பீல் போயிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட். இங்க வந்து யாருன்னா தாவேகா தரப்புல ராகவாச்சாரி அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. அதாவது 4 அட்வொகேட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. இங்க என்னன்னா ஒரு தரப்பு வாதங்களா நம்ம பார்த்துடலாம். தாவேகா தரப்புல என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, இடம் ஒதுக்கல, போதுமான பாதுகாப்பு அரசு வழங்கல அப்படிங்கறது அவங்க எடுத்து வைத்த முதல் பாயிண்டா இருந்தது அந்த இடத்துல. அடுத்த பாயிண்டா அரசின் நிர்வாக அலட்சிய போக்கே இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. எஸ், முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும். சோ இதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, எஸ்ஐடி விசாரிக்கிறாங்க இல்லையா, அவங்க அஷ்ரா கார்க் தலைமையில் வந்து விமலா அவர்களும் ஷாம்லா தேவி அவர்களும் கூடவே 8 அதிகாரிகளும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, சோ அவங்க வந்து 3 குழுக்களா பிரிஞ்சு இங்க வந்து தோணிமலை அரசு சுற்றுலா மாளிகை கரூர், அங்க அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகே இருக்கக்கூடிய அரசு கட்டிடம் கரூர் புகழூரில் உள்ள டிஎன்பிஎல் வளாகம், இங்கதான் 3 குழுக்களா இது பண்ணி அவங்க வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ எல்லாத்தையும் வந்துட்டு லைக் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க இல்லையா லோக்கல் சேனல்ஸ், அந்த லோக்கல் சேனல்ஸ் ஓனருக்கு 10 பேர்கிட்டையும் இப்ப வந்துட்டு ஆஜராக சொல்லி அவங்க கிட்டையும் என்கொயரிஸ் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜன் அவர்களும் இந்த இடத்துல அப்பீல் மனு போட்டிருந்தாரு இல்லையா. சோ இங்க என்ன வந்து தாவேகா தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள் அப்படின்னா, விஜயும் நிர்வாகிகளும் ஓடியதாக ஹைகோர்ட் கூறிய கருத்துக்கள் வந்துட்டு கடுமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தலைவர் மீது தவறான எண்ணம் உருவாக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் அப்படின்றது கூடவே கரூர் சம்பவம் திட்டமிட்டு சதி என்பதை மறுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது திட்டம் போட்டு நடந்தது அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. என்ன அப்புறம் எஸ்ஐடி என்ற ஹைகோர்ட் ஆர்டரை ரத்து செய்யணும். எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்ண ஹைகோர்ட் போட்டாங்க இல்லையா ஒரு ஆர்டர், எஸ்ஐடி நாங்கள் அப்பாயிண்ட் அதை ரத்து பண்ணிட்டு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுன்றதையும் இவங்க வந்து இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. கூடவே வந்து விஜய் தப்பிச்சு ஓடலை, இதுதான் மெயினான பாயிண்ட். இவ்வளவு நாளா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பாயிண்ட், விஜய் அவர்கள் தப்பிச்சு ஓடல, போலீஸ் கட்டாயப்படுத்தியதால் தான் அங்கிருந்து சென்றார், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகும், ஸோ நீங்க அங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா அதே மாதிரி மக்களை போய் சந்திப்பதற்காக விஜய் அங்க பெர்மிஷன் கேட்டது, அந்த பெர்மிஷனும் டினை பண்ணப்பட்டது அப்படின்றதும் ஒரு விஷயம். பரப்புரை அப்புறம் இது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த ஹிட் அண்ட் ரன் பத்தி சொன்னாங்க இல்லையா, வாகனம் வந்து இடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள். ஸோ பரப்புரை வாகனம் அருகே நிறைய வாகனம் வந்தது. ஓகே, ஒரு வாகனம் மீது வண்டி மோதியது, அதை வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய வாகனங்கள் வந்தது, அது ஒரு வாகனம் மீது மோதியது அப்படின்றது. கரூர் கேஸ் டிவிகே விஜய் அவர்கள் எதுவும் எதிர் மனுதாரரே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட் அவர்கள் அவரை பத்தின கருத்து எப்படி வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா. பிறகு ஏன் எங்களை பற்றி கருத்து சொல்லணும் ஹைகோர்ட் அப்படின்னு அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. விஜயின் தலைமை பண்பு பற்றி எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. ஓகே, இது வந்து which is nowhere relevant to this particular case அப்படின்னு சொல்லியும் தாவேகா தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடியை ஏன் வேணான்னு சொல்றதுக்கும் அவங்க பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடியில் மாநில ஆபீசர்ஸ் மட்டுமே நியமனம். ஓகே, அதனால எஸ்ஐடியை நாங்க எதிர்க்கல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நாங்க எதிர்க்கல, அதுல போடப்பட்ட ஆபீசர்ஸ் ஏன்னா அகைன் போலீஸ் அபிஷியல்ஸ், அதை மட்டும் தான் நாங்க எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே தாமாக முன் வந்து இதையெல்லாம் கேட்ட பிறகு, எங்கள் வாதங்களை முன் வைத்த பிறகு ஒரு எஸ்ஐடியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாதங்களை முன் வச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் மேற்பார்வையிடணும் சொல்லியிருக்காங்க. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி அமைக்கப்பட்டு அங்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் பிளஸ் 3 கொண்ட குழு, 2 IPS அதிகாரிகள் கொண்ட குழு இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இது தாவேகா தரப்புல வைக்கப்பட்ட வாதங்கள். இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் அதுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கரூர் வந்துட்டு எங்க இருக்கு, மதுரை ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா அந்த கேஸ் எங்க விசாரிக்கப்படணும், மதுரை ஹைகோர்ட்ல. ஓகே, அப்படி இருக்கும் போது ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட் விசாரிக்க முன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல எழுப்பியிருக்காங்க. கூடவே சென்னை மதுரை கோர்ட்ல வெவ்வேறு உத்தரவுகள் ஆன் த சேம் டே, எப்படி 2 ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஒரே கேஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் அங்க கேட்கப்பட்டது. அதே மாதிரி ஹைகோர்ட் ஏன் தாமாக விசாரணைக்கு ஏற்றது, தாமாக ஏன் முன் வந்தார்கள், தாமாக ஏன் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும், பிளஸ் மதுரை ஹைகோர்ட் வழக்கை சென்னை தனி நீதிபதி ஏன் விசாரிக்கணும்,
அப்படிங்கிற விஷயம், இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க சொல்லப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டால. கூடவே நெறிமுறைகளை வகுக்கத்தானே மனு தாக்கல், விச் மீன்ஸ் இந்த மாதிரி இனிமே அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது. இந்த மாதிரி ரேலிஸ் இதான் நடக்குது அப்படின்னா, ரோட் ஷோ நடக்குது, பரப்புரை நடக்குது, கேம்பெயின் நடக்குது அப்படின்னா அதற்கு நீங்க செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வகுக்கணும். விச் மீன்ஸ் இதை இனிமே வரவங்க ஃபாலோ பண்ணணும்னு கேட்கும் போது அங்க கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி இதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒரு கேஸ் பெண்டிங், ஒரு விஷயம் பெண்டிங்ல இருக்கு. இனிமே இதன் மீது எங்களால் எந்த ஒரு முடிவையும் ஜட்மெண்ட்டும் இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அந்த வழக்கில் விசாரணை எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதலுக்கான கேஸ் அது. அதில் ஹைகோர்ட் எப்படி கிரிமினல் வழக்காக மாறியது எப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கேட்டு வை ஹைகோர்ட் ஹாஸ் டு சே கருத்து ஆன் லைக் விஜய்ஸ் திங், அந்த தலைமை பண்பு இல்லை, அந்த மாதிரியான கருத்துக்களை ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசு தரப்பு வாதம் என்னவா இருந்தது அப்படின்னா, விஜய் இதுவரை போயிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ணவே இல்லை அப்படின்னும் அவங்க சொல்லும் போது திரும்ப சுப்ரீம் கோர்ட் கேட்ட விஷயம், ஓகே இதை பற்றி ஏன் இப்போ பேசுறீங்க, இந்த கேஸுக்கு இது ரெலவெண்ட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாதத்தை முன்வைக்கும். திரும்ப டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேலேயே குற்றம் வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு சரியான முடிவு இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து இன்னைக்கு தீர்ப்புல தெளிவா தெரியுது. 3 சைடு இருந்து கொடுக்கப்பட்ட மனுக்களில் இருந்து இதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, அங்க போடும்போது இதை சென்னை ஹைகோர்ட் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே முறையீடு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. அதற்காகத்தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட் தான் எஸ்ஐடியை அமைத்தது, அரசு அமைக்கவில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அதில் அதிகாரிகளை சந்தேகப்பட எந்த ரீசனும் இல்லைன்னு நாங்க சொல்லியிருக்காங்க. மேம் இதுல ஒரு டவுட் மேம், எல்லா ஒரு பொதுமக்களுக்கு இடையே இருந்து ஒரு டவுட் மாதிரியே கேட்கிறேன். இப்போ ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பக்கம் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டார், மக்களுக்கு தெரிஞ்ச ஸ்டார். அந்த ஸ்டார் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தலைவர் அந்த இடத்துக்கு போற டைமிங் லேட் ஆனது அங்க இருக்க காவல்துறைக்கோ அங்க இருக்க உளவுத்துறைக்கோ வாட் எவர் அவங்களுக்குலாம் மெசேஜ் போயிருக்காதா? அதுதான் அங்கே தாவேகா தரப்புலேருந்து அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் என்னவா இருந்தது அப்படின்னா, டைமிங் கேட்கப்பட்டது ஐ திங்க் ஈவினிங் 3 to நைட்டு 10. அதில் ஒரு பெரிய இன்டர்பிரேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டைம் இருக்கா இல்லை இந்த டைம்குள்ளே எப்போ வேணால் வரலாமன்றது ஒன்று. ரெண்டாவது, கரூர் டு நாமக்கல் அப்படிங்கிறது விஆர் ரோடு 1 hour தான். அன்னைக்கு பிகாஸ் ஆஃப் க்ரௌட் 4 hours ஆச்சு. பின்னாடியே 5,000 தொண்டர்கள் வந்தாங்கன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். நாமக்கல்ல பரப்புரையே மொத்தம் 17 நிமிஷம் தான் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஆஃப் கிரவுட். ஓகே, ஸோ வழிநடிய மக்கள் இது எல்லாமே. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வண்டியுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் பெருசா பார்க்கப்பட்டது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் இல்ல உள்ள போயிட்டாரு, இங்க நிக்கல, பிரச்சார வண்டி முன்னோக்கி நிறுத்த சொன்னோம், நிறுத்தலன்ற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் ஃப்ரம் போலீஸ் சைட் வைக்கப்பட்டது. இதெல்லாம் தான் ப்ராப்பரா விசாரிக்கணுன்றதுக்கு தான் இங்க சிபிஐ கேட்கப்பட்டது. ஏன்னா அங்க இருக்கு, ஏன்னா இப்போ கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அங்க மனு தாக்கல் பண்றாங்கன்னா, இந்த கேஸுக்கு நீங்க எப்படி ரிலவெண்ட், உங்க மனுவை நாங்க ஏன் ஏற்கனவே தான் கேட்பாங்க. பிரைமா ஃபேஸே முகாந்தாரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. முகாந்திரம் இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய மனுவும் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க அரசு தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க ஏன் ஹைகோர்ட்டு வராம டேரக்டா இவங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்கும் போது அங்க பாதிக்கப்பட்ட தரப்புல அந்த பெற்றோர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்ல ஹைகோர்ட்டை நோக்கி நாங்க செல்வோமான்னு கேட்டிருந்தாங்க அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இங்க இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டம் அமைதியாக தாங்க நடந்துட்டு இருந்துச்சு டில் போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதனாலதான் நாங்க சொல்றோம் போலீஸ் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு ரீசனும் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு பேருக்கு அடிபட்டுச்சு இல்ல, அது எப்படி ஒரு போலீஸ்க்கு கூட அடிபடல அப்படிங்கிற கேள்வியும் அங்க முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் போது மறுநாளே அத்தாரிட்டிஸ் எல்லாமே போலீஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, போலீஸ் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு அவங்க ஏன் சொல்லணும்? ஸோ இதனாலதான் நாங்க சொல்றோம், இங்க இருக்கவங்க விசாரிக்க கூடாது, புது எஸ்ஐடி அப்பாயிண்ட் பண்ணி உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கு, 30 பேருக்கு ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எப்படி? அந்த கேள்வி எல்லாரும் இன்னைக்கு வரைக்குமே கேட்டிருக்காங்க. எப்படி? ஓகே, இன்னொன்னு மார்னிங் 5 மணிக்கு முன்னாடியே ஏன் அந்த உடல்கள் எல்லாமே எரியூட்டப்பட்டது? ஓகே, இப்பேற்பட்ட அவசரம் எதற்காக அப்படின்னு பாதிக்கப்பட்ட தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த தாவேகா தரப்பு வாதம், பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு வாதம், கவர்மெண்ட் சைடு வாதம் எல்லாத்தையும் கேட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ட், இவங்க கேட்கறது கரெக்ட் தானே, கேள்விகள் சரியாக இருக்கிறது, யாரா இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. ஒரே இரவில் 30 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பாசிபிள் ஆச்சு? எங்கே இடம் இருக்கு? ஓகே, திடீரென அத்தனை டாக்டர்ஸ் எங்கிருந்து வந்தார்கள்? எனக்கு ஒரு கேள்வி, நார்மலா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு டாக்டர் ஒண்ணுனா இட் டிபெண்ட்ஸ் வித் இல்ல உங்களுக்கு டைம். ஓகே, அது உங்களுக்கு ஒரு 4 to 5 hours.
சில கேசஸ்ல அதையும் தாண்டி 10 மணி காம்ப்ளிகேட்டடான கேஸ்லாம் அதையும் தாண்டி கூட ஆயிருக்குல்ல. அந்த நேரத்துல Nurse அந்த மாதிரி அத்தனை டாக்டர்ஸ் அங்க அதுதான் நான் சொல்ல வரேன். அதற்காக தான் நீங்க என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தமிழக அரசு சார்பில் வந்து இந்த ஐ மீன் சுப்ரீம் கோர்ட் தரப்புல வந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. ஓகே, எங்க இடம் இருக்கு, எங்க அத்தனை டாக்டர்ஸ் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பல ஹாஸ்பிட்டல்ல உடற்கூறாய்வு நடந்துச்சு. கரூர்ல இருக்க பல ஹாஸ்பிட்டல்ல. சோ ஒரே ஹாஸ்பிட்டல்ல நடக்கல அப்படின்னும், இந்த மாநாட்டுக்கு வந்து வரப்பிருக்க 220 டாக்டர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 220 டாக்டர்ஸும் உடனடியாக அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டாங்க. எதற்காகனா, இறந்தவங்க உறவினர்கள் கேட்டதின் அடிப்படையில். ஓகே, அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, கலெக்டரோட பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, ஸோ நைட்டோட நைட்டா இதனால தான் கலெக்டரோட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் இதை பண்ணோம் அப்படிங்கிறதும். இன்னொன்று, அஃபெக்டட் பர்சன்ஸ் முதல்ல ஹைகோர்ட் தானே போகணும், தடியடி நடத்தினாங்க அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. அந்த மாதிரி எதுவுமே நடத்தப்படலை அப்படிங்கிறதும். இன்னொன்று, கூட்டத்திற்குள் ரவுடி வந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னும், விஜய் தண்ணீர் பாட்டில் வீசியதால் தான் நெரிசல் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று, இம்மீடியட்டா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது ஹைகோர்ட் சொல்லி தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது, நாங்களாம் எதுவும் அங்க பண்ணல அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னும் அங்க ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்க முன் வச்சிருந்தாங்க. என்னன்னா, அரிய கேசஸ்க்கு மட்டுமே சிபிஐ பரிந்துரைக்கணும். ஓகே, அப்படி இருக்கும் போது இப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு. ஓகே, அப்படி நீங்க வந்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னா, லைக் அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, மாநில அரசின் ஒப்புதல் பெறணும். இல்லைன்னா மாநில அரசும் மத்திய அரசுக்குமான ஒரு கிளாஷஸ் அந்த இடத்துல ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஸோ இது கூட்டாட்சிக்கு எதிரானதாக இது மாறும். ஓகே, அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல கோரிக்கையும் அங்க வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு ஃபைனலா தான் அரசு தரப்பு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. சந்தேகம் வரும்படி இவங்களே நிறைய விஷயங்கள் பண்ணனால சோ கேள்விகள் எடுக்கப்பட்டது, அதற்கான முடிவு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஃபைனலா எங்க அவங்க ஜட்மெண்ட் பாஸ் இப்ப பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்க எங்க தரப்பு ஆவணங்களா வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஆவணங்களை எல்லாமே சப்மிட் பண்ணி அதனுடைய ஜட்மெண்ட் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட். எஸ், சிபிஐ விசாரணைக்கு நாங்க உத்தரவிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா. சோ ரொம்ப தெளிவா என்னென்ன நடந்தது, இவங்க சைட்ல என்னென்ன சொன்னாங்க, அதுக்கு எதிர்ப்புல ஏன்னா நம்ம இது காமனா பார்க்க கூடாத ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா நம்ம லா அப்படிங்கிற ஒரு விஷயம் லைக் ஜுடிஷியல் அப்படிங்கிற ஜஸ்டிஸ் ப்ரிவைல்ஸ் ஓவர் எவ்ரிதிங். அதவர்ஜன் அவர்களையும் அன்னைக்கு டேராடூன்ல கேட்கும் போதும் ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத் வில் ப்ரிவைல்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இறந்தவங்களுக்கு எல்லாம் அந்த 16 நாள் நோக்கி வந்துட்டு இருக்கு. சோ நாங்க எங்க ஓடவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் எல்லாம் தத்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி நியூஸுமே வந்திருக்கு. ஸோ எல்லாமே அஃபிஷியலா சீக்கிரம் வெளியே வரலாம். பிளஸ் இப்போ சுப்ரீம் கோர்ட் தரப்புல போடப்பட்ட இந்த ஜட்மெண்ட் இது எல்லாமே அடுத்தடுத்த விஷயமா தான் இதுல இருக்க போகுது. தட் இஸ் லைக் நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, ஒரு நியாயமான ஒரு விசாரணை நடந்தா மட்டும்தான் இதற்கு யார் பொறுப்பு இருக்கணும், இதற்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரும். ஐ திங்க் அதை நோக்கி தான் இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா விரைவில் உண்மை வெளியே வரும். என்ன நடக்குது, இந்த விஷயத்துல என்ன மாதிரியான முடிவுகள் வருது, மக்களுக்கு சாதகமாக வருதா, யாருக்கு சாதகமாக வருதுன்னு காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.